யோ நீதிமணி, நீ குடிச்சு வந்து கலாட்டா பண்ணிட்டு பழைய தூக்கி மீனாட்சி அம்மா மேல போடுறியா நீ? இல்ல சார், சும்மாதான் அவளை மிரட்டுனேன். ஆனா அவதான் மண்ணெண்ணையை எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்தி கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து என்னை எரிக்கவும் பார்த்தா சார். இங்க பாருங்க சார். யோ, நீ சண்டை போட்டதுனால தானே அவங்க அப்படி பண்ணாங்க. நீ வாயை மூடிட்டு இருந்தா அவங்க அப்படி பண்ண போறாங்க. என் புருஷனை கொல்ல பாத்திருக்கா, முதல்ல அவளை இழுத்துட்டு போங்க. ஏமா, பொம்பளைட்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்ணான்னு சொல்லி இவரத்தை இழுத்துட்டு போகணும். செய்யட்டுமா அப்படி? பாப்பா நீ போமா. கேட்டீங்களா ஊர்க்காரங்களா சொல்றத? கடைசியில தப்பெல்லாம் உங்க புருஷன் மேலதான் இருக்கு. யோ நீதிமணி, இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஏதாச்சும் பண்ண உன்னை உள்ள தூக்கி போட்டு எலும்பெல்லாம் எண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, உங்க மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சாரிம்மா. கான்ஸ்டபிள், வண்டியில இருங்க, போலாம். யோ ஆமா, சரியான ஆளு. ஊர்க்காரங்கெல்லாம் உன் பக்கம் நிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆடாத. இதே ஊர்க்காரங்களை வச்சு உன்னை என்ன பண்றன்றத மட்டும் பாத்துக்கிட்டே இரு. ஏய், வண்டி எடுறா. ஏய் குடிகார பேல, உங்க பேச்ச கேட்டு மீனாட்சிட்ட தகராறு பண்ணதுக்கு என் கையை இப்படி எரிச்சு விட்டீங்களடா. ஏய், எப்படி இருந்த கை தெரியுமாடா? இப்ப இப்படி ஆகி போச்சடா. இப்படி இல்லாம வேற எப்படியா இருக்கும்? அறிவு இல்லாம போய் ஆட்டம் போட்டா கை மட்டும் இல்ல, உடம்பே எரிஞ்சுதான் போகும். நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுமே. அந்த மீனாட்சி கிட்ட மோதுறப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் உருப்படியா ஒரு நல்ல யோசனை சொல்லிருப்பேன்ல. மீனாட்சியை மிரட்டி தேர்தலில் நிக்க விடாம பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆனா அது எங்களையே இப்படி திருப்பி அடிக்கும்னு தெரியாம போச்சு. மீனாட்சிய பழைய மாதிரி இட்லி கடைக்காரின்னு நினைச்சியா? அவ இப்பெல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டாடா. அவளெல்லாம் இப்ப அடிக்கணும்னா தெளிவா ஸ்கெட்ச் போட்டுதான் அவளை அடிக்கணுமே. அவளை அடிச்சு காலி பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? இருந்தா சொல்லு, அவளை அடிச்சே காலி பண்ணிடுவான். மீனாட்சிய நேருக்கு நேராலாம் அடிச்சு காலி பண்ண முடியாது. அவளை நாலா பக்கமும் அட்டாக் பண்ணணும். அட் அ டைம்ல சொல்லி வச்ச மாதிரி 4 சைடுல இருந்தும் நம்ம அவளை அடிக்கணும். அப்பதான் அவளை அடியோட அழிக்க முடியும். நாலா பக்கத்துல இருந்து அடிக்கணுமா? அது எப்படி? கொஞ்சம் டீடைலா சொல்லு. நாளைக்கு காலையில மீனாட்சி இட்லி கடை போடுவா. காலையில சுறுசுறுப்பா வியாபாரமும் நடக்கும். ஆனா நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்கா ஆரம்பிப்பாங்க. வாங்கம்மா வாங்க, நம்ம கடையில இட்லி, வடை, பொங்கல், பூரி எல்லாமே இருக்கு. வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. சம்பரம் வாங்கம்மா வாங்க. வாங்கயா வாங்க. வாங்க சார். வாங்க. 2 இட்லி கொடுங்கம்மா. கொடுங்க. எனக்கு 2 இட்லி கொடுங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க எல்லாம் சூடா கிடைக்கும். என்னம்மா இது? சாம்பார்ல புழு இருக்கு. ஏன் தட்டிலையும் புழுவா இருக்குமா? ஏன் தட்டிலையும் புழுவா இருக்கு? வாமா, என்னன்னு போய் பார்க்கணும். என்னப்பா எல்லா தட்டிலையும் புழுவா இருக்கு? புழு இருக்கு. இங்க பாருங்கம்மா.
சார், நாங்க ரொம்ப ஹைஜீனிக்கா சமைச்சு எடுத்துட்டு வரோம் சார். புழு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். அடைச்சி வாய மூடுமா. நாங்க யார் தெரியுமா? உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிங்க. உங்க ரோட்டு கடையில தரமற்ற உணவு பொருள் சப்ளை பண்றீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அதனாலதான் நாங்க நேர்ல செக் பண்ண வந்தோம். இந்த கம்ப்ளைண்ட்ல உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க நீங்க கடை நடத்தக்கூடாது. அப்படிலாம் இல்ல சார். நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார். சார் சொன்னா கேளுங்க. குடிங்க, போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ எடுங்க. சரிங்க சார். ஏன் சார் இப்படி எல்லாம் எழுதிருக்கீங்க? ஏமா கையில பிடிக்குமா? திருப்பி பிடிமா. முதல் அடி மீனாட்சிக்கு சமத்தியா விழும். அந்த அடியில அவ வியாபாரம் மட்டும் இல்ல, இத்தனை நாளா அவ சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரும் நாசமா போயிடும். அதுல இருந்து அவ சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த அடி அடிக்கணும். எங்க தெரியுமா? அந்த மீனாட்சியோட வீட்ல. அம்மா, பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடியா எடுத்துக்கிட்டியா? யமுனக்கா கரெக்டா எடுத்துக்கிட்டல? ரெடி. சரண்யாணி, நீங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் வர வேண்டாம், வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அம்மா, நான் இன்னைக்கு 3வது வார்டுல இருந்து 6வது வார்டு வரைக்கும் கேன்வாசிங் பண்றேன். நீங்க 7ல இருந்து 10 வரைக்கும் போனா போதும். யமுனக்கா, நீ அம்மா கூட போ, சரியா? சரி. போங்க, உள்ள ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. சார், யார் சார் நீங்க எல்லாம்? எங்க வீட்ல என்ன சார் தேடுறீங்க? We are flying squads. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். உங்க வீட்ல பணம் இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்கோம். எங்க வீட்ல எப்படி சார் பணம் இருக்கும்? ஓட்டு போட பணம் கொடுக்கறதுக்காக உங்க வீட்ல பணத்தை பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த பேக்கை செக் பண்ணலாம் சார். ஓபன் ஐயோ பண்ணுங்க. சார், அத நான் கொண்டு போற பேக். அதுல இருங்க, பணம் இருங்க, எதுவும் இல்ல இருங்க. சார். ஓபன் பண்ணியா? சார், இதுல வெறும் நோட்டீஸ் மட்டும் தான் இருக்கு சார். என்னம்மா இது? என்னது இது? நோட்டீஸா? ஐயோ, ஓட்டு போடுறதுக்கு பணம் வச்சிருக்கீங்க. இந்த பணத்தை முழுக்க பறிமுதல் பண்றேன். உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றேன். அதை எடுங்க. இந்தாங்க, இதை கையில பிடிச்சிட்டு நில்லுங்க. கையில பிடிச்சிட்டு நில்லுங்கம்மா. போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுங்க. என்ன சார் இதெல்லாம்? நாங்க எப்ப சார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுமா. உங்க வீட்டுல பணத்தை பறிமுதல் பண்ணிருக்கோம். இதை பிடிச்சிட்டு நில்லுங்க. பிடிங்க. இல்ல சார். நான் சொல்றாருல, போய் போய் நில்லுங்க. நில்லுங்கம்மா. இங்க போய் நில்லுங்க. போட்டோ எடுங்க. என்னமா இதெல்லாம்? திருப்பி பிடிமா. அந்த சக்திக்கு விழுற 2வது அடியிலேயே மொத்த குடும்பமும் ஆடி போயிடணும். இதோட நான் விட மாட்டேன். இன்னும் 2 அடி மரண அடியா விழணும். அதோட அந்த மீனாட்சி எலெக்ஷன்ல நிக்கிறதையே மறந்துட்டு அவ குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே ஓடி போயிருவா. அக்கா, வா, டைம் ஆயிடுச்சு. வா. அம்மா, அம்மா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பணும். நம்ம கடை டிஃபன் சாப்பிடுறதுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாமா. இது வந்துட்டேன்டி. இரு. சக்தி, இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு ஸ்பெஷலா சாம்பார் ரெடி பண்ணிருக்கேன். வாசனை எப்படி ஆளியே தூக்குது பாரு. அம்மா, உன்
உன் கையால என்ன சமைச்சாலும் டேஸ்டா தான் இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுமா, சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த சாம்பாருக்காகவே இன்னைக்கு நம்ம கடையில கூட்டம் அள்ள போது பாரு. இப்படி டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் கொடுக்கறதுனால தான் நம்ம மீனாட்சி மெஸ்ஸுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் குறையாம இருக்காங்க. நம்ம எங்க கடை போட்டாலும் தேடி வந்து சாப்பிடுறாங்க இல்லம்மா? ஆமா சக்தி, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி மெஸ் ஆரம்பிச்சப்போ எந்த தரத்துல நான் கொடுத்தேனோ அதே தரம் மாறாம தான் நான் இப்பவும் கொடுக்கறேன். வருஷமும் நாளும் மாறினாலும் நான் சமைக்கிற சாப்பாட்டோட ருசியும் மனமும் என்னைக்கும் மாறினதே இல்ல. அத்தை, இவ்ளோ குவாலிட்டியோட பண்ற நாம ஏன் இந்த ஒரு கடையோட நிப்பாட்டணும்? நாடு பூரா 4 பக்கமும் 4 பிரான்ச் ஓபன் பண்ணோம் அத்தை. வியாபாரமும் டெவலப் ஆகும், நாமளும் செட்டில் ஆகலாம். என்ன? இந்த ஐடியா எனக்கும் இருக்கு அண்ணி. இந்த எலெக்ஷன்ல அம்மா ஜெயிச்சு வந்ததும் அம்மா கையால தெப்பக்குளத்துல 1, திருநகர்ல 1, செல்லூர்ல 1, பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல 1ன்னு 4 பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம். எப்படி? சரியாம்மா? அதெல்லாம் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்து பேசிக்கலாம். இப்ப கிளம்பலாம் வாங்க. மதுரை மாநகர் மக்களே, இன்னைக்கு நம்ம மீனாட்சி மெஸ் ரோட்டு கடையில மாபெரும் இட்லி காம்போ குடுக்குறோம். 4 இட்லி 1 வடை வாங்குனா 1 சாம்பார் வடை ஃப்ரீயா குடுக்குறோம் மக்களே. வாங்கனா வாங்க வாங்க வாங்க, வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. மா, எனக்கு ஒரு 4 இட்லி கொடுங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. மீனாட்சி அக்கா, எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, ஜெயிச்சு தலைவி ஆயிட்டீங்கன்னா இந்த கடை போடுவீங்களா? இது என்னோட தொழில்மா, இதை என்னைக்கும் நான் கைவிட மாட்டேன். மீனாட்சி அக்கா, சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கு. இன்னொரு கரண்டி ஊத்துங்க. என்ன? வாங்கம்மா வாங்க. சூடா இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு, சாம்பார் வடை இருக்கு, இட்லி காம்போ இருக்கு. எது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம சந்தோஷமா இருக்கியா? இருங்க, இருடி. எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கு மேடம். இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்பாட்ல இருப்போம் மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்குது மேடம். சீக்கிரமா வந்து சாம்பார்ல புழு இருக்குன்னு சொல்லி தகராறு பண்ணுங்க. மீனாட்சிக்கு இருக்கிற நல்ல பேரை பீஸ் பீஸா களைச்சு விடுங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஜனங்கள்லாம் அவளை காரி துப்புற மாதிரி பண்ணணும். புரியுதா? புரியுது மேடம். என்கிட்ட கையை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. சீக்கிரமா வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. வாங்க. வாங்க சார், என்ன வேணும்? 2 இட்லி 1 வடை கொடுமா. என்னங்க? வாங்கிக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு 2 இட்லி வடை கொடுமா. அம்மா, எனக்கு 2 இட்லி வாங்கிமா. அப்படியே ஒரு வடையும் வச்சிருக்கேன். வாங்கம்மா வாங்க, இட்லி பொங்கல் வடை எல்லாமே இருக்கு. வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போங்க.
என்னம்மா இது ஒரே புழுவா இருக்கு? புழுவா? அதெல்லாம் இருக்காதே, நல்லா பாருங்க. அம்மா நான் என்ன பொய்யா சொல்றேன், நீங்களே பாருங்கம்மா. நல்லா பாருங்க, புழு இருக்குமா? இல்ல எப்படி? இங்க பாருங்கம்மா, என்னம்மா இது? புழுவா இருக்குமா? புழுவா எப்படிம்மா இருக்குமா? அதை சாப்பிடுறது? என்னம்மா இது? இல்ல சார், நாங்க ரொம்ப ஹைஜீனிக்கா தான் சமைச்சு எடுத்துட்டு வரோம் சார். அப்புறம் எப்படி புழு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். அப்ப இது என்னம்மா? அடைச்சி வாய் மூடுமா. நாங்க யாருன்னு தெரியுமா? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிங்க. உங்க ரோட்டு கடையில தரமில்லாத உணவு சப்ளை பண்றீங்கன்னு ரொம்ப நாளா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதான் நாங்க நேர்ல செக் பண்ண வந்தோம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க இங்க கடை நடத்தக்கூடாது. இங்க பாருங்கப்பா, யாரும் இனி இந்த கடையில சாப்பிடாதீங்க. எதுவும் குவாலிட்டியா இல்ல, புழு கரப்பா போச்சுன்னு கிடக்குது. இத சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும். என்ன சார் சொல்றீங்க? நாங்க பல வருஷமா மீனாட்சி அம்மா மெஸ்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க உயிருக்கு எந்த ஆபத்து வரலையே. ஆமா சார். எங்க பிளேட்லாம் பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி புழுவெல்லாம் எதுவும் இல்ல, நல்லதா இருக்கு. நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? எங்க பிளேட்ல புழு இருந்துச்சு, அதான் நடவடிக்கை எடுக்கிறோம். சார் இந்த ஃபுட் எல்லாம் சாம்பிள்ஸ் எடுங்க. இருக்கிற ஃபுட் ஐட்டத்தெல்லாம் கீழே கொட்டுங்க. ஓகே சார் இருக்கு சார், அப்படியே எதுவும் பண்ணிடாதீங்க சார். இது எதுவும் நீங்க டச் பண்ணாதீங்க சார். எங்க வேலையை செய்ய விடுங்க, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். சார், என்ன சார் பண்றீங்க? சார், என்ன சார் இதெல்லாம்? ஓ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாம்பிள்ஸ் ஐடியா. சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் கீழே கொட்டாதீங்க, சாப்பிடுற பொருளுங்க. இத தின்னா உயிர் தான் போகும். சார், ப்ளீஸ் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். எங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல சார். யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வண்டி எடுத்துட்டு வாயா. ஐயோ வேண்டாம் சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறீங்க? சார், சொன்ன கேளுங்க சார். வேண்டாம் குவாலிட்டி சார். இல்லாம கடை நடத்துறீங்களா? இனிமே இந்த கடை ஊருக்குள்ளே இருக்க கூடாது. ஐயோ சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். சொன்ன ஓ, கேளுங்க நீங்க சார். வாயா. சார் வேண்டாம் என்ன சார். பாட்டு? சார் எல்லாத்தையும் ஏத்திடலாம் சார். எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. சார், போச்சு. வேண்டாம் சார். சார், சார், சார். நித்யா, யோ, வாயா. சார் வண்டி வந்துருச்சு சார். சார் சொல்றேன்ல சார். ஏத்தியா, சீக்கிரம் ஏத்து. ஒண்ணு விடாம ஏத்து. என்னப்பா மீனாட்சி அக்கா, ஏதோ கெட்ட நேரம், அதான் இப்படிலாம் நடக்குது. நீங்க பல வருஷமா கடை நடத்துறீங்க, ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிருச்சேம்மா. கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்கம்மா. என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு? அம்மா,
சொல்லுங்க மேடம். என் பேர் சக்தி. ஜோனல் ஆபீசரை பார்க்கணும். சார் மீட்டிங்ல இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. நாங்கள் பறக்கும் படை ஆஃபீஸர்ஸ். ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா? இந்த பணத்தை பறிமுதல் பண்ணுறோம். உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறோம்.